டூரிங் டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? சிவாஜி சார் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ண படங்கள்ல தயாரிப்புன்னு போடும்போது சாந்தி நாராயணன், டி மனோகர் அப்படின்னு போடுறாங்க. அந்த டி மனோகர் யாருன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிகர் சிவாஜி கணேசனை வைத்து பல திரைப்படங்களை தயாரித்த டி மனோகர், சிவாஜியினுடைய அண்ணனான தங்கவேலுடைய மகன். பொண்ணு பார்க்க போகிறேன் என்ற படத்திலே கதாநாயகனாக நடித்திருந்தவர். அதற்கு பின்னாலே பல தொலைக்காட்சி தொடர்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். எந்த ஒரு நடிகரும் நடிகையும் இப்போ ஹாஸ்பிட்டல் விளம்பரங்கள்ல நடிக்கிறதே இல்லையே, இதற்கு காரணம் என்னன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான விளம்பரங்களில் நடிக்கக்கூடாது அப்படின்னு எந்த நடிகர் நடிகையும் முடிவு செய்ததா எனக்கு தெரியல. அப்படி வாய்ப்பு வரலை. பாண்டியராஜ் சார் டைரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் நடிக்க போறதா ஒரு தகவல் வந்தது. அந்த தகவல் உண்மையா? அந்த படத்தை பத்தி அப்டேட் என்னன்னு பிரேம் கடலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாண்டியராஜ் இயக்க இருக்கின்ற படம் ஒரு கிரைம் த்ரில்லர். அந்த படத்துக்கு ஹரிஷ் கல்யாண கதாநாயகன் நடிக்க வைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் பாண்டியராஜ் இருக்கார். ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தை ஹரிஷ் கல்யாணோடு இதுவரைக்கும் முடிந்ததாக தெரியல. அதர்ஸ் படத்தோட ஈவெண்ட்ல கௌரி கிஷனை அந்த யூடியூபர் கேட்ட கேள்வி நியாயமா? அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சிவகுமார் கும்பகோணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அதர்ஸ் படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த படத்தினுடைய கதாநாயகன கௌரி கிஷன்கிட்ட அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. அதை தாண்டி நான் சரியான கேள்வி தான் கேட்டேன், அதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவர் தொடர்ந்து வாதாடியது தான் மிகுந்த வருத்தத்தை தந்தது. நீங்க அடிக்கடி முணுமுணுக்கும் பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்னு சொன்னீங்க. யாரை நினைக்கும் போது அந்த பாடல் உங்களுக்கு முணுமுணுப்பாக வரும்னு சிவானி கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நான் பொதுவாக பாடலை முணுமுணுப்பேனே தவிர யாரையும் நினைத்து நான் பாடலை முணுமுணுத்ததில்லை. சித்ரா சார், உங்களுடைய 80 ஆண்டுகால தமிழ் சினிமா புத்தகம் எங்க கிடைக்கும்னு ஹரிஷ் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. நான் எழுதிய 80 ஆண்டு கால தமிழ் சினிமா முதல் பாகம் புத்தகம் காயத்ரி பிரிண்ட்ஸில் கிடைக்கும். காயத்ரி பிரிண்ட்ஸினுடைய விலாசம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் விஜய் சாரோட மனைவியான சங்கீதா மேமை எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு ராமமூர்த்தி புதூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. விஜயனுடைய மனைவியான சங்கீதா பெரும்பாலும் லண்டனில் தான் இருக்காங்க. எப்போதாவது தான் சென்னைக்கு வராங்க. நடிகர் கரிகோல் ராஜுக்கும் உங்களுக்குமான நட்பை பற்றி சொல்ல முடியுமா? அவர் கடைசியா நடிச்ச படம் எதுன்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கரிகோல் ராஜ் நடித்த கடைசி திரைப்படம்னா அது நாடு அதை நாடு என்ற திரைப்படம் தான். கரிகோல் ராஜோடு எனக்கு நெருக்கமான பழக்கம் கிடையாது. இயக்குனர் மகிழ் திருமேனியோட அடுத்த படம் என்னன்னு ஈரோட்ல இருந்து செந்தில் கேட்டிருக்காங்க. நான் பலமுறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படம் தோல்வி படம்னா அவ்வளவு எளிதிலே அடுத்த படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு அமைவது ரொம்ப கஷ்டம். அஜித்தை விட்டு மகிழ் திருமணி இயக்கிய விடாமுயற்சி திரைப்படம் வெற்றி படமாக அமையலை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு திரைப்படம் வெற்றி படமாக அமையாத போது அது முதல்ல பாதிக்கிறதுன்னா இயக்குனர் தான். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பில் தான் இப்போ மகிழ் திருமணி இருக்காது. மகிழ் திருமணி ஒரு திறமையான இயக்குனர். அடுத்து ஒரு படத்தை இயக்குவதற்கான முயற்சியில் தான் இப்போ தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் மகிழ் திருமேனி. இப்போ சைலண்டா வளர்ந்துட்டு இருக்க நடிகர் யாரு, நடிகை யாருன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. கடந்த வெள்ளிக்கிழமை என்று ஆரோமலை அப்படின்ற பேரில் ஒரு படம் வெளியாகிருக்கிறது. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. அந்த படத்தில் கிஷன் தாஸ் தான் கதாநாயகன் நடித்திருக்கார். மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தமிழ் சினிமாவில் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த படத்தில் கதாநாயகன் நடித்திருந்த சிவாத்மிகா, பிரபல நடிகரான ராஜேஷ்குமார் ஜீவிதா தம்பதியினுடைய மகள் தான் இந்த சிவாத்மிகா. ரொம்ப அழகாக அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே சைலண்ட்டாக மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒரு சில நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சதால இன்னொரு படத்துல நடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் ஒரே நேரத்துல நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. ஒரே நேரத்துல அதிக படங்கள் நடிக்கிறது சினிமாவில் தப்பு இல்லையான்னு ஹரிபாஸ் புதூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சில நட்சத்திரங்கள் ஒரே நேரத்தில் 2 படங்களில் நடிக்கிறது தவறு இல்லை. ஆனால் அந்த 2 படத்தில் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு ஒரு நடிக்கிறாள் என்பதுதான் முக்கியம். தமிழ்ல தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் பண்ண படங்கள் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இதற்கு காரணம் என்னன்னு பவித்ரா சிதம்பரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் கடைசியாக இசையமைத்த தமிழ் படங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த படங்களுடைய பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவருக்கு வாய்ப்பு வராதனுடைய காரணத்தை உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். சினிமாவில் பிணமாக நடித்ததுக்கப்புறம் அந்த நடிகருக்கு சுற்றி போடுவாங்க அப்படின்னு படித்தேன். அதே மாதிரி கல்யாண காட்சிகளில் தாலி கட்டி நடித்ததுக்கப்புறம் அந்த நடிகருக்கோ நடிகைக்கோ ஏதாவது சடங்கு செய்வாங்களான்னு பெங்களூர்லேருந்து பூவரசன் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகர் பிணமாக நடிக்கும்போதோ அல்லது இறந்து விடுவதை போல நடிக்கும்போது அவர் நடித்து முடித்தோடனே அவரை சிரிக்க சொல்லி ஒரு ஷாட் எடுப்பாங்க. இது சினிமா உலகத்தில் உள்ள சென்டிமெண்ட். கல்யாண காட்சிகளில் தாலி கட்டி நடிக்கும்போது அதுக்கு எதுக்கு சடங்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புரியலையே. சமீபத்தில் வெளிவந்த படங்கள்ல எந்த ஒரு கதாபாத்திரம் உங்கள் மனதை கவரும் வண்ணம் இருந்ததுன்னு அழகேசன் துபாயிலிருந்து கேட்டிருக்காங்க. சமீபத்தில் வெளியான படங்களே என்னை கவர்ந்த கதாபாத்திரம் என்றால் பைசன் திரைப்படத்திலே
பசுபதி ஏற்றிருந்த அந்த கதாபாத்திரம். சிவாஜி சாருக்கு ஹாலிவுட் பட வாய்ப்புகள் வந்திருக்கான்னு ரியாஸ் தேனியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஹாலிவுட் நடிகர்கள் பல பேர் மனம் திறந்து சிவாஜியை பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஹாலிவுட் படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையலை. இளையராஜா சாரோட பயோபிக் என்னதான் ஆச்சு, அந்த படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரதே இல்லையேன்னு தனம் சேலம்ல இருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜா பயோபிக்கை இயக்குவதாக இருந்த அருண் மாதேஸ்வரன் தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். இப்போ இளையராஜாவுடைய பயோபிக்கை பற்றி இப்போ யாருமே பேசுவதாகவே தெரியலையே. மொட்ட ராஜேந்திரன் ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாரு, இப்போ அவர் ஆளையே காணமே, என்ன ஆனாருன்னு விஷாலி கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. எந்த ஒரு நடிகரும் தொடர்ந்து திரைப்படங்கள் நடித்து கொண்டிருப்பது அப்படின்றது முடியாத காரியம். மொட்டைராஜன் அறிமுகமான காலகட்டத்தில் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு வந்தன. ஒரு காலகட்டத்தில் அது தேவைத்தானே செய்யும். சமீபத்துல வெளிவந்த ஆண் பாவம் பொல்லாதது, டூட், இந்த 2 படத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அக்ஷயன் மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க. ஆண் பாவம் பொல்லாதது, டியூட் ஆகிய 2 திரைப்படங்கள் எனக்கு பிடித்த திரைப்படம்னா அது ஆண் பாவம் பொல்லாதது படம் தான். மகான் 2 வர வாய்ப்பு இருக்கிறதாக செய்தி வந்தது, அந்த செய்திகள் உண்மையானு டி நகர்ல இருந்து சிவா கேட்டிருக்காங்க. நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறத விடுங்க. மகான் 2 திரைப்படம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டைரக்டர் ருத்ரையா டைரக்ட் பண்ண அவள் அப்படித்தான் படம் அந்த நேரத்திலேயே ரொம்ப பெருசா பேசப்பட்டது. அந்த படத்தை பத்தி உங்க கருத்து என்னன்னு தமிழரசன் திருச்சியில இருந்து கேட்டிருக்காங்க. ருத்ரையானுடைய இயக்கத்திலே உருவான அவள் அப்படித்தான் திரைப்படம் அந்த படம் வெளியான காலகட்டத்திலே பெரிதாக பேசப்பட்டதுனால் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படி பேசப்படுகின்ற அளவிலே அந்த படம் அமைந்திருந்தது தான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு இருக்கக்கூடாத பழக்கம்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு அண்ணா நகர்ல இருந்து நரேஷ் கேட்டிருக்காங்க. தான் பணியாற்றுகின்ற திரைப்படத்தினுடைய கதை அமைப்பிலோ அல்லது காட்சி அமைப்பிலோ தங்களுக்கு உடன்பாடு இல்லாத போதிலும் பல துணை இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கடந்து போவார். அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாத ஒரு பழக்கம் அப்படின்னு நான் சொல்வேன். தனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது பட்டவர்த்தனமாக அதை அந்த இயக்குனருக்கும் அந்த குழுவினருக்கும் அவருக்கு சொல்லணும். அடுத்து என்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவிலே ஒரு காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த ஒரு வசனகர்த்தாவாக இருந்தவர் தான் ஆரூர் தாஸ். ஒரே சமயத்தில் 10 திரைப்படங்களுக்கெல்லாம் அவர் வசனம் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் சிவாஜி ஃபிலிம்ஸிலிருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. சிவாஜியுடைய தம்பி சண்முகம் அவங்களை அழைச்சிட்டு வர சொன்னார். அப்போ ஆரூர் தாஸ் பல திரைப்படங்களுக்கு வசனம் எழுதிட்டு இருந்ததுனால என்னை மன்னிச்சுங்க, என்னால் நிச்சயமாக இந்த படத்துக்கு வசனம் எழுத முடியாது. இந்த படத்தையே ஒரு 6 மாதம் கழித்து அவங்க ஆரம்பிக்கிறதா தான் என்னால் வசனம் எழுத முடியும். இப்போ நான் இருக்கின்ற சூழ்நிலை அப்படி என்று அந்த நபரிடம் சொல்லி அனுப்பிவிட்டு விட்டார் ஆரூர் தாஸ். மறுநாள் மீண்டும் சிவாஜி ஃபிலிம்ஸ்லேருந்து ஆரூர் தாஸுக்கு கார் வந்தது. அதே நபர் ஆரூர் தாஸை சந்திக்க வந்தார். என்ன விஷயம் திரும்ப வந்திருக்கீங்க என்று ஆரூர் தாஸ் கேட்டபோது, அண்ணன் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் என்றார் அவர். தான் நேற்றே நான் சொன்னேன் என்னால் முடியாதுன்னு சொன்னபோது, நேற்று உங்களை அழைச்சிட்டு வர சொன்னது விசி சண்முகம், இன்றைக்கி உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறது அண்ணன் சிவாஜி. அவர் உடனே இங்கே வராரான்னு கேளு, இல்லைன்னா சாரை பார்க்க அவர் எங்கே இருக்காரோ அங்கே நானே வரேன்னு சொல்லி அனுப்பிச்சார் என்றார் அந்த நபர். அவர் அப்படி சொன்னோடனே ஆரூர் தாஸ் வெலவெலத்து போய்விட்டார் என்பது தான் உண்மை. உடனடியாக அந்த நபர் கொண்டு வந்த காரில் ஏறி சிவாஜியுடைய வீட்டுக்கு போனார். சிவாஜியுடைய வீட்டுக்கு ஆரூர் தாஸ் போன உடனே, நீ பல படங்களுக்கு வசனம் எழுதிட்டுருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு நீ வசனம் எழுதணும்னு நான் விரும்பினேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. இதுதான் சிவாஜி தயாரிக்கிற முதல் கலர் படம். அப்படிப்பட்ட படத்தில் நீ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் உன்னை அழைச்சிட்டு வர சொன்னேன். சிவாஜியை சந்திக்க போனபோது அந்த வாய்ப்பை எப்படியாவது தவிர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆரூர் தாஸ் போனார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த படத்துக்கு வசனம் எழுத ஒப்புக்கொண்டார் ஆரூர் தாஸ் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜி சொன்ன வார்த்தை. சிவாஜி ஃபிலிம்ஸில் முதலாக கலர் படம் தயாரிக்கணும், அதில் நீ இருக்க வேண்டும் என்று சிவாஜி சொன்னார்ல, அந்த வார்த்தை தான் ஆரூர் தாஸை கட்டி போட்டது என்று சொல்லலாம். அப்படி ஆரூர் தாஸ் வசனம் எழுதிய அந்த படம் தான் புதிய பறவை. இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரோல் மாடலாக யாராவது இருந்தாங்களா? அங்கே வில்லேஜில் போய் ஒரு மாதம் நாங்கள் அப்படியே அங்கே போய் இருந்தோம். அங்கே சுந்தரின்னு ஒரு லேடி இருந்தாங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக. அவங்க தான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். திரையில் வந்து பல அம்மா கதாபாத்திரங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரங்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுங்கள்? எனக்கு ரொம்ப மைண்டில் நிற்கிற கேரக்டர் வந்து எஸ்என் லட்சுமி. எஸ்என் லட்சுமியோட Versatile. அந்த காலத்துலேயே ஒரு ஒரு சட்டில் ஒன்று அப்பப்போ பண்ணுவாங்க சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.